கெட்ட புத்தி அப்பத்தா. ஃப்ளாஷ்பேக்லேருந்து வெளில வந்த அப்பத்தா முறையை தாலி கட்டிட்டு வந்த தாமரையை துரத்தி விட்டு அவள் இடத்த பிடிச்சிக்கிட்டவன் நான். இவன் சொன்னதெல்லாம் நான் கேட்கணுமா? எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க சொல்கிறா. பாகுபாடு பார்க்கத்தான் செய்வேன். என் மகளுக்கு பிறந்த தேவி மட்டும்தான் என் வாரிசு. தேவியை கட்டிக்கிட்டாங்கிறதுக்காக பாண்டியை போனா போட்டுன்னு விட்டுருக்கேனே தவிர மற்றவங்க எல்லாம் எனக்கு அடிமை தான். என் புருஷனுக்கு பிறந்துட்டாங்கிறதுக்காக லோகுவை நான் எப்படி என் மகனை நினைப்பேன்? கடைசி வரைக்கும் இவனுங்க எல்லாரும் எனக்கு அடிமையாக தான் இருக்கணும். முதல்ல உன்னை வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படின்னு அன்னபூரணியை பார்த்தா வில்லத்தனமாக மீனாட்சியை பற்றியும் மைண்ட் வாய்ஸ் போட பார்க்குற நமக்கே காண்டாகுது. அடுத்து வாசுதேவன் கிட்டேருந்து அப்பத்தாவுக்கு ஃபோன் வருது. வாசுதேவனும் ரம்யாவும் பேசுகிறாங்க. ரம்யா கேட்குறாங்க, அம்மா நீங்கள் ஆதி அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போக சொன்னீங்களாமே அப்படின்னு கேட்க, ஆமாம் வந்துட்டு போனால் தானே இந்த ஜீவா கிட்டேருந்து மீனாட்சியை பிரித்து ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு கூட அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு அப்பத்தா சொல்ல ரொம்ப சந்தோஷமாகறாங்க ரம்யா. ஆனால் வரும்போது ஒரு காரணத்தோடு வர சொல்லுங்கள் அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு ரம்யா கேட்க, காரணம் இல்லாமல் வந்தால் மீனாட்சி சந்தேகப்படுவாள்ல அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. வாசுதேவன் என்ன சொல்கிறார், நான் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன ஏற்பாடு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, மீனாட்சியோட அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்கல்ல, டிஸ்சார்ஜ் சம்மரி வந்து ஹாஸ்பிட்டல்லே இருந்துச்சு, அதை வாங்கவே இல்லை. இப்போ அதை எடுத்துகிட்டு ஆதி வருவான் அப்படின்னு சொல்ல சைடில் இருக்கிற தேவி வைரமோதிரன்னு கேட்க அப்பத்தா அதையும் விட்டு போட்டு விடுறாங்க. கண்டிப்பாக ஆதி வரும்போது கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு வாசுதேவன். அவங்க ஃபோனை வச்சதும் ரம்யா சொல்கிறாங்க, என்னங்க ரொம்ப மணி மைண்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவங்க அப்படி இருக்கிறது தான் நமக்கு நல்லது, அப்போ தான் நம்ம காரியத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு வாசுதேவன். அடுத்த நாள் காலையில் ஜீவா கிட்ட காசை கொடுத்து மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் வாங்கிட்டு சொல்கிறாங்க. அப்பத்தா இவ்வளோ எதுக்குன்னு ஜீவா கேட்க, ஒரு கெஸ்ட் வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு கெஸ்ட்டுக்கு இவ்வளோவா அப்படின்னு அவர் வேற கேட்க, ஆமாம் சொன்னதை போய் செய் அப்படின்னு அப்பத்தா விரட்டுறாங்க. முதல் லோகு கடைக்கு கிளம்புறதுக்காக தேன்மொழி வெளியில் வராங்க. பாட்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, எங்கே போகிற அப்படின்னு அப்பத்தா கேட்க, இல்லை மாமா கடைக்கு நான் போகிறேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் போக வேணாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க அப்பத்தா. நீங்கள் சரின்னு சொன்னீங்களே பாட்டி அப்படின்னு தேன்மொழி கேட்குறாங்க. இன்றைக்கி போவேணாம், இன்னைக்கு கெஸ்ட்டு வராங்க, நீ போய் பாத்திரம்லாம் கழுவு, மீனாட்சி சமைக்கட்டும் அப்படின்னு சொல்ல ஷாக் ஆகுறாங்க ரெண்டு பேரும். என்னது நான் சமைக்கணுமா அப்படின்னு மீனாட்சி கேட்க, ஆமாம் ஏன் உங்கள் அம்மா உனக்கு சமையலாம் சொல்லித்தரலையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சமைக்கிறேன், ஆனால் அக்கா கடைக்கு போட்டோம் அப்படின்னு மீனாட்சி சொல்ல, யார் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன், நீ முடிவெடுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அப்பத்தா. மீனாட்சிக்கு டென்ஷன் ஆகி, அவன் ஆசைப்பட்டதை செய்யக்கூட அவளுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கேட்க, மருமகளே எப்படி என் எதிரில் நின்று பேசிகிட்டு இருக்கா பார்த்தியா அப்படின்னு சொல்ல, சக்தி அமைதியாயிரு மீனாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ கலவரத்துலேயும் ஜீவா, ஆக இன்றைக்கி நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், இன்றைக்கி மீனாட்சி தான் சமையல், மீனாட்சி சமையலை நான் சாப்பிட்டதே இல்லை, ஏன் அப்பத்தா முதவே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்குறதுக்கு கிளம்புறாரு. யாரோ கெஸ்ட் வராங்கன்னு சொல்லி இவங்கெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆதி வர்றாரு, கடுப்பாகிறாரு ஜீவா. ஆதி என்ன பேசுவார், மீனாட்சி என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.